தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களில் காலியாக உள்ள 83 பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கூகுளில் போயிட்டு district.ecourts.gov.in/கோயம்புத்தூர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு டேப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் இன் சிவில் யூனிட் 1/2019 ஒரு லிங்க் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நானும் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 பேஜஸ் இருக்குது. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு டீட்டெயில்ஸ் கேஸ்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் வயசு பார்த்தீங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிடியூட் விடோஸ், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எம்பிசி பிசி பிசி முஸ்லீம் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா 32 வயசு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நகல் படிப்பவர் அல்லது நகல் பரிசோதகர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஜாப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க, அந்த தகவல் எல்லாமே எல்லா ஜாப் கேட்டகரியுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா முதுநிலை கட்டளை நிறைவேற்றினர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 16 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் வந்து கேஸ்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாருக்கு அலாட் பண்ணியிருக்காங்க, அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 21 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா எல்எம், அதாவது இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம், எல்எம்இ லைசன்ஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் வழங்கப்படும். கூடவே பார்த்தீங்கன்னா முன்பணி அனுபவம், இந்த வேலையில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்கள் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழ்ல காத்துட்டு இருக்கு. அடுத்த ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா காவலர், இரவு காவலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசால்சி. இதுக்கான காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா 16 சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானது சொல்லியிருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா மசால்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்ல ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கீழே நானும் இந்த வீடியோக்கு பின்னாடி சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்கள் ஃபில் பண்ண உங்கள் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் உங்கள் ரீசெண்டாக இருக்க பார்த்தா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிட்டு அதில் வந்து நீங்கள் சைன் பண்ண செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் கல்வி தகுதி சம்மந்தப்பட்ட எல்லா சர்டிஃபிகேட்லையுமே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி தான் அனுப்பணும். அதில் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லுங்கள். அதாவது சுய சான்றொப்பம் வந்து நீங்களே வந்து உங்கள் சைனை போட்டு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூட என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு வந்து செல்ஃப் அட்ரஸ், அதாவது உங்கள் செல்ஃப் அட்ரஸ், அதாவது உங்கள் சுய விலாசம் 30 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டு ஒரு கவரை வந்து கூடவே வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 28/6/2019 அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நேரில் வந்து அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தபால் மூலம் மட்டுமே தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு அனுப்ப சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிபதி, முதன்மை மாவட்ட நீதிமன்றம், கோயம்புத்தூர் 641-018 இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் சொல்லிட்டு சில முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இதே வெப்சைட்டில் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை டவுன்லோட் பண்ணியோ இல்லை அதே முறையில் டிடிபி சைட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தபால் மூலம் மட்டுமே தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா
நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ஒரிஜினல்ஸ் வந்து அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் மட்டுமே போதுமானது. அந்த ஜெராக்ஸ்லையும் பார்த்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அனெக்ஸ் பண்ணாதது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனில் வந்து உங்கள் சிக்னேச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப் ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் இல்லாத அப்ளிகேஷன், ஃபோட்டோ இல்லாத அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை டவுன்லோட் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. தவறாக எதுவும் ஃபில் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸோட எல்லா அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வெப்சைட்டில் தான் அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலராக வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ தான் இதை பற்றின எல்லா தகவல்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தமிழ் வெர்ஷன் முடிஞ்சு தான் இங்கிலீஷ் வெர்ஷன், அதாவது இங்கிலீஷ்லேயே வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்டில் லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் டேப் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் 01/2019 ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணாதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து ஜென்ரேட் ஆகும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 பேஜஸ் இருக்குது. தமிழ்லேயே இருக்குது, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் இருக்குமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் ஃபில் பண்ணி இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் இதே மாதிரி டிடிபி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.